2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் வந்து ஒரு ஊர் அப்படி ஊராக மக்கள் வசிப்பார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க உணவு கட்டுப்பாடுங்கிறது எப்படி கடைபிடிப்பாங்க அப்படின்னா, மனித உணவுகளை மட்டும்தான் அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். மனித உணவுகள் எதுன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதுன்னா, தானியங்கள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதெல்லாம் மனித உணவுகள் அப்படின்னா, காய்கறிகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், தேன், மூலிகைகள், கீரைகள் சொல்லியாச்சு, பழங்கள், இதுதான் மனித உணவுகள். இந்த மனித உணவுகளை மட்டும்தான் அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். எதெல்லாம் மனித உணவுகள் இல்லையோ அதை உற்பத்தி செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நாட்டு சர்க்கரை மனித உணவுகள் கிடையாது. மனித உணவில் நாட்டு சர்க்கரை கிடையாது. அப்படின்னா அப்போ அந்த நாட்டு சர்க்கரை உற்பத்தி ஆகிற அந்த கரும்பு அதை கூட உற்பத்தி பண்ணக்கூடாது. அது இப்போ மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும். மற்றது எல்லாமே நோயை தரும். மற்ற உணவுகள் அனைத்துமே நோயை தரும். அந்த வகையில் தான் நோயை தரும், மன உறுதியை குறைக்கும். நோய் வந்துச்சுனாலே மன உறுதியும் குறையும், நம்மை கோழையாக அது மாற்றும். நம்மளால் உறுதியாக இருக்க முடியாது, ஒரு நோயாளியால் உறுதியாக இருக்க முடியாது. அதனால தான் எது மனித உணவுன்னு நம்ம எதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனித உணவு என்பது நமக்கு மன உறுதியை தரும். நம்ம கொள்கையை நம்ம உறுதியாக கடைபிடிக்கல, சுறுசுறுப்பாக உழைக்க தூண்டும். சுறுசுறுப்பாக உழைக்கலாம், நல்லா உற்சாகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக வாழறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு, நோய்கள் வராது, நோய்கள் வரவிடாமல் பார்த்துக்கும். ஆனால் நம்ம அடிமைப்படுத்தாது. மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் அடிமைப்படுத்தாது. அப்போ அடிமைப்படுத்துகிற உணவுகள் கண்டிப்பாக மனித உணவுகளாக இல்லை. அந்த வகையில் தான் இதெல்லாம் மனித உணவு, எது மனித உணவு இல்லை அப்படின்னு நான் தரம் பிரிக்கிறேன். அதன் தரம் பிரிக்கிறேன் அப்படிங்கிறத விட அதை நான் மனித உணவாக இல்லையா அப்படிங்கிறத நான் அதன் வாயிலாக நான் கண்டுபிடிக்கிறேன். எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அப்போ இந்த மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், வெண்ணெய், நெய், அப்போ இந்த நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அடிமைப்படுத்துகிற உணவுகள் நமக்கு நோயையும் தருகிறது, நமது மன உறுதியையும் குலைக்கும், நம்மளை ஒரு கோழையாக அது மாற்றும். அதனால் நான் அதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் வருதில்ல, அதில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனித உணவுகளை மட்டும்தான் அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். பிற உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. அதில் என்ன உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டப்பட்ட உணவு, உங்கள் உணவை நீங்கள் அது சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. எல்லா விஷயத்துலேயுமே சமத்துவம் இருக்கும். நீ என்ன உணவு உற்பத்தி பண்ணணுமோ அதை தான் உற்பத்தி பண்ணணும். அனுமதிக்கப்பட்ட உணவுகளை மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும், உன் இஷ்டத்துக்கு உற்பத்தி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இன்னொரு கட்டுப்பாடு என்னென்னாக்கா, சமத்துவம்னா எப்படிப்பட்ட சமத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருக்காங்களா, அதில் என்னென்னலாம் நீ பயிரிடணுமோ அதில் கூட ஒரு சமத்துவம் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 2 ஏக்கர் நிலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தென்னை மரம் தான் நடணும், ஒவ்வொரு தென்னை மரம் தான் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்தால் அதை அவங்க பின்பற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். 300 ஒரு கூட்டு குடும்பத்தில் அதிகபட்சம் 16 பேர் இருப்பாங்க. அப்போது 300 × 16 4800 பேர் ஒரு ஊரில் இருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் 8 வயசுக்கு மேலே தான் அவங்க கையில் ஒப்படைப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், சின்ன குழந்தை முதற்கொண்டு அவங்க பேரில் இப்போ பிறந்த குழந்தை முதற்கொண்டு அவங்க பேரில் 2 ஏக்கர் விளைநிலம் அங்கே தயாராகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 8 வயசு ஆனப்புறம் தான் அவங்க கையில் ஒப்படைப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்காகவும் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த 8 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளோட கையில், அந்த 8 வயசுக்கு அப்புறம் அவங்க கையில் அந்த ஒரு விளைநிலத்தை ஒப்படைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கூட்டு குடும்பத்தை சார்ந்த வேறு யாராவது அது வரைக்கும் பார்த்து வச்சுட்ருப்பாங்க. அதுக்காக ஒரு விளைநிலத்தை அவங்க சும்மா வச்சுருக்க மாட்டாங்க. அது அந்த குழந்தைகளுக்கு 8 வயசு ஆகிற வரைக்கும் அதை வேறு யாராவது, அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள வேறு யாராவது ஒருத்தருடைய பொறுப்பில் அதை விட்டுருவாங்க.
அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது ஒரு 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 ஊரில் வந்து மொத்தம் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்குது. 4800 பேர் வசிப்பாங்க அதிகபட்சம். அப்போ 4800 பேருக்கு சொந்தமாக ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் இருக்குது. அப்படின்னா ஒரு ஊரில் ஒருத்தருக்காக கொடுக்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு தென்னை மரம் தான் வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு ஊரில் மொத்தம் எத்தனை தென்னை மரம் இருக்குது? 4800 தென்னை மரம் இருக்குது. 4800 பேருக்கும் தலா 2 ஏக்கர் விளைநிலம் என்றால் அப்போது மொத்தம் ஒரு ஊரில் விளைநிலம் மட்டும் விவசாய நிலம் மட்டும் 9600 ஏக்கர் விளைநிலம் இருக்கும். விவசாய நிலம் இருக்கும் 9600 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கும். தலா ஒருத்தருக்கு 2 ஏக்கர் விளைநிலம். அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு தென்னை மரம் மட்டும்தான் வளர்க்கணும். அது மாதிரி ஒரு மாமரம் மட்டும்தான் வளர்க்கணும். ஒரு கொய்யா மரம், ஒரு ஆப்பிள் மரம், ஒரு அன்னாசி மரம், ஒரு சப்போட்டா மரம், ஒரு சாத்துக்குடி மரம், ஒரு ஆரஞ்சு மரம், ஒரு கொலுமிச்சை மரம், ஒரு எலுமிச்சை மரம் அப்படின்னு சொல்லி எல்லா மரத்துலேயும் ஒன்று வளர்த்தாங்க. அப்படின்னா ஒரு ஊரில் எத்தனை மரம் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு ஊரில் 4800 தென்னை மரம் இருக்கும். ஒரு கிராமத்தில் 4800 மாமரம் இருக்கும். இப்போ மாமரம் ஒன்று போதாது, 2 வளர்த்துக்கலாம் அப்படின்னா அப்போ ஒரு ஊரில் 9600 மாமரம் இருக்கும். ஏன்னா 4800 பேருக்கும் தலா 2 ஏக்கர் விளைநிலம் ஒரு ஊரில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 8 வயசுக்கு அப்புறம் தான் கையில் ஒப்படைக்கப்படும் அது. ஏன்னா அதுக்கு சின்ன குழந்தைங்க 8 வயசுக்கு கீழே உள்ளவங்ககிட்ட போய் விளைநிலத்தை உனக்கான விளைநிலம் இதில் போய் உழைக்கணும்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள மற்றவங்கக்கிட்ட அந்த விளைநிலம் இருக்கும். 8 வயசு ஆனவுடனே அவங்க தங்களுக்குரிய விளைநிலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவங்க கையில் ஒப்படைச்சிருவாங்க. அப்போது அங்கே இப்படி தான் வந்து மரங்கள் எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னா, மரங்கள்லாம் வந்து உன் இஷ்டத்துக்கு எனக்கு தென்னை மரம் உன் இஷ்டத்துக்கு நான் என்னுடைய விளைநிலத்தில் 10 தென்னை மரங்களை வளர்த்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படிலாம் வளர்க்க முடியாது. இல்லை உன் தென்னை மரம் உன்னுடைய விளைநிலத்தில் நீ ரெண்டு தென்னை மரத்தை வளர்த்துக்கிற அப்படின்னா அதுக்கு ஒரு தென்னை மரம் இல்லைனா ஒரு 2 தென்னை மரம் அல்லது 3 or 4 அது வந்து ஒரு கிராமம்தான் முடிவு பண்ணும். நீ எத்தனை தென்னை மரம் வளர்க்கலான்னு சொல்லிட்டு உன்னுடைய கிராம நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். நீ பாட்டு நான் 10 வளர்ப்பேன், எனக்கு தென்னை மரமே பிடிக்காது, நான் வளர்க்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சமத்துவம்னா அதான். ஒரு விளைநிலத்தில் அதாவது ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்படுகிற விளைநிலத்தில் அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் 2 தென்னை மரங்களை மட்டுமே வளர்ப்பதற்கு அனுமதி அப்படின்னாச்சுன்னா அது மட்டும்தான் 2 ஏக்கர் விளைநிலத்தில் 2 தென்னை மரம் தான் இருக்கும். அது மாதிரி பனை மரம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பனை மரம் வந்து வேலி ஓரங்களில் ஒரு இயற்கை வேலியாக அது வச்சுக்கலாம். ஒரு 4 அடிக்கு ஒரு பனை மரம் அந்த இயற்கை வேலி. இந்த 2 ஏக்கர் விளைநிலத்துக்கு வேலி போடணும் அப்படின்னா அதில் வரிசையாக பனை மரங்களை நட்டு விட்டுடலாம். அந்த வேலியாவே அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தை சுற்றி ஒரு வேலியாக ஒரு 2 அடி இடைவெளியில் பனை மரம். அப்புறம் அந்த 2 அடி இடைவெளி இருக்கலாம். அந்த இடைவெளியில் நீங்கள் வேறு ஏதாவது கூட வளர்த்துக்கலாம். ஒரு வேலியாக இயற்கை வேலியாக நம்ம அதை ஒரு பனை மரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது அப்போ நிறைய பனை மரம் ஒவ்வொருத்தருக்காகவும் கொடுக்கப்படும். நிறைய பனை மரம் ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலேயும் வேலியில் அந்த பனை மரம் தான் இருக்கும். அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தை சுற்றி பனை மரம் தான் 2 அடி இடைவெளிக்கு பனை மரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பனை மரம் அப்புறம் வந்து பேரிச்சை மரம் இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அப்போது பனை மரம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய விளைநிலத்தில் 10 பனை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலேயும் அந்த 10 பனை மரம் இருக்குது. இன்னும் அதிகமாக கூட அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலியாகத்தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். இயற்கை வேலியை உருவாக்குவதற்காக பனை மரத்தை அந்த வேலியில் நடுகிறோம். அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தை சுற்றி உள்ள அந்த வேலியில் 2 அடி இடைவெளியில் 2 அடி இடைவெளியில் வேண்டாம், ஒரு 4 அடி இடைவெளியில் 4 அடி இடைவெளி அல்லது வந்து 4 அடி இடைவெளி கூட வேண்டாம், ஒரு 10 அடி இடைவெளியில் ஒரு பனை மரம் அப்படி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 10 பனை மரம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அப்படின்னா ஒரு ஊரில் எத்தனை பனை மரம் இருக்கும்? ஏன்னா அங்கே வந்து 4800 பேருக்கு தலா 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தருடைய விளைநிலத்துலேயும் வேலியில் 10 பனைமரங்கள் நடப்படுகிறது என்றால் 10 அடி இடைவெளியில் ஒரு பனைமரம் வீதம் 10 பனைமரங்கள் நடப்படுகிறது என்றால் 4800 இன்று 10 எவ்வளவு? 48000 பனைமரம் ஒரு ஊரில் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் 48000 பனைமரம் இருக்கும். ஒரு 50000 பனைமரம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 10 தான் நடணும். நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்கூடாது. இந்த மாதிரி சமத்துவம், இதுதான் சமத்துவம்.
அங்கே வந்து நீ அனுமதிக்கப்படாத உணவுகளை நீ உற்பத்தி பண்ணக்கூடாது. எதுக்காக உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னா, அப்படி நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆனால் வந்து அதெல்லாம் நீ உற்பத்தி பண்ணிகிட்ருக்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் நீ உற்பத்தி பண்ணிகிட்ருக்க அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் சாப்பிட தோணும். நீ உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கவே முடியாது. உணவு கட்டுப்பாடு என்பது தனி மனித சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு 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 ஊர் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஒரு ஊரே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும். இப்போ நம்ம இங்கே மக்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோமே இயந்திர அறிவியல் உலகில், இங்கே வந்து நம்ம சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் கடையில் பார்த்தா அதான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதை பிடிச்சிருவாங்க சபலத்தில். ஒரு அலைபாகிற அந்த மனசு நம்மளை பலவீனப்படுத்துது இந்த நடைமுறை. நம்ம எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்போ மது அருந்தக்கூடாதுன்னு அங்கே டாஸ்மார்க் கடை தான் அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மது அருந்தக்கூடாதுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களால சில டைமில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு 2-3 மாதம் குடிக்காமல் இருப்பாங்க, அப்புறம் குடிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா அது இங்கே இருக்குது. அப்போ நீ எதெல்லாம் குடிக்கக்கூடாதோ அது இங்கே இருக்கக்கூடாது. சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா அது நீ நினச்சாலும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. சிகரெட் வந்து பிடிக்கக்கூடாதா அப்படின்னா இங்கே சிகரெட்டே இருக்கக்கூடாது. எந்த கடையிலையும் சிகரெட் விற்கக்கூடாது. அதே மாதிரி மது அருந்தக்கூடாதா அப்படின்னா மது இங்கே எங்கேயுமே கிடைக்கக்கூடாது. மதுபானம் எங்கேயுமே கிடைக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுல வந்து எளிதாக இருக்கும். இல்லைனா நம்ம போராடணும். வேண்டாம் வேண்டாம் மதுபானம் குடிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, இன்றைக்கி மட்டும் குடிச்சிக்கிறேன்னு மனசு கடந்து அதை நோக்கி போய் நம்மளால் உறுதியாகவே இருக்க முடியாது. இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஆசையாக அவங்களுக்கு இருக்குமா, கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் இன்றைக்கி மட்டும் நான் குடிச்சிக்கலாம், ஒரு மாதம் குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சில நாள் ஏதோ திரைப்படத்தில் சிகரெட் குடிக்கிற காட்சியை பார்த்த உடனே சரி நம்மளும் ஒரு சிகரெட் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு அந்த நேரத்தில் போய் குடிச்சிட்டு வந்துடும். காரணம் என்னென்னா அது இங்கே விற்கப்படுகிறது. சிகரெட் வந்து உடம்பு கேடுன்னு அரசாங்கத்துக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. அப்புறம் எதுக்கு அதை விற்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சிகரெட் பிடிக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியவில்லை மக்களால். அப்புறம் புதுசாக வர அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போது எதெல்லாம் தப்போ அதை நீங்கள் இங்கே விற்கக்கூடாது. இப்போ பரோட்டா சாப்பிடக்கூடாது, அது குடல் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரோட்டா சாப்பிட்டாக்கா அது குடல் புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பரோட்டா அப்போ நீ தடை பண்ணிடு. ஏன்னா பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேரால் அதை கடைப்பிடிக்க முடியல. ரொம்ப பிடிக்கும் எனக்கு பரோட்டா. இப்போ விருதுநர் பரோட்டா அதை பார்த்தா சரி நம்ம அதை சாப்பிட்லாமா, அந்த ஒரு வாட்டி மட்டும் இதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அப்போ உடம்புக்கு கேடாக அதை நீ இங்கே விற்காத. அப்போ மக்களால் அதை அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிப்பது எளிதாக இருக்கும். இல்லைனா போராடுவாங்க. அப்போ தான் நம்ம அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் மது அருந்தாதீங்க, அது உங்கள் உடம்பு உங்கள் குடும்பத்தை கெடுத்துரும் அப்படின்னு நாம் ஏன் அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே அது இருக்குது, அது கேடுன்னு தெரிஞ்சும் அது இங்கே விற்கப்படுகிறது. அதை நீ போய் சாப்பிட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறிவுரை சொல்கிறாங்க. அது இங்கே மதுபானமே எங்கேயுமே விற்கிறதுக்கு தடை வச்சுட்டாங்கன்னா நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க குடிக்க போகிறதில்ல. அவங்க குடிக்கணும்னு நினச்சாலும் குடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏன் வந்து அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா அது கேடுன்னு தெரிஞ்சு அது இங்கே விற்கப்படுகிறது, கிடைக்குது. அது இங்கே கிடைக்கல அப்படின்னா நம்ம அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அது இங்கே கிடைக்கல. நம்ம அப்போது வந்து நீ குடிக்கணும்னு நினச்சா கூட உனக்கு சிகரெட் புகைப்பிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட உனக்கு இங்கே சிகரெட் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கிடைக்காது அப்படிங்கும்போது உனக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஊர் கட்டுப்பாடுன்றது. ஒரு உணவு கட்டுப்பாட்டை ஊர் கட்டுப்பாடாக மாற்றி கடைபிடிக்க வேண்டும். அப்போது உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு உணவாக இருந்தாலும் சரி, ஒரு பழக்கமாக இருந்தாலும் அதுக்கு தடை வைத்து விட்டால் நம்ம அது சார்ந்த அறிவுரையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க போராடணுங்கிற அவசியம் இல்லை. போராடி சில டைமில் தோற்றுருவாங்க. எதை புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, புகைப்பிடிச்சிருவாங்க. ஒரு 10 நாளைக்கு புகைப்பிடிக்காமல் இருப்பாங்க, திரும்பவும் பிடிச்சிருவாங்க. ஒரு வருஷம் தண்ணி அடிக்காமல் இருப்பாங்க, மது அருந்தாமல் இருப்பாங்க, கட்டுப்பாடாக இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் சோகம் வந்துருமா, திரும்பவும் போய் அதுக்கு அடிமையாயிடுவாங்க, அந்த மதுபானத்துக்கு. காரணம் என்னென்னா அது இங்கே இருக்குது. அது இங்கே இல்லைன்னா நீ குடிக்கணும்னு நினச்சா கூட நீ மது அருந்த முடியாது. நீ புகைப்பிடிக்கணும்னு நினச்சா கூட உன்னால் சிகரெட் பிடிக்க முடியாது. ஏன்னா அது உனக்கு இங்கே கிடைக்கல. அப்போ நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்லணுங்கிற அவசியம் கூட. சிகரெட் பிடிக்காதீங்க, அது உங்கள் வீட்டுக்கு கேடு, உங்கள் உடம்புக்கு கேடு, நுரையீரலில் புற்றுநோய் வந்துடும், வேண்டான்னு நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவுரை சொல்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் போகுது. அதனால தான் ஒரு உணவு கட்டுப்பாட்டை ஊர் கட்டுப்பாடாக மாற்ற வேண்டும்.
உணவு கட்டுப்பாடாக இருக்கட்டும், ஒரு போதைப்பொருள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. எந்தெந்த இதெல்லாம் உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமோ, எதெல்லாம் நமக்கு வந்து நோய்களை தருமோ அதெல்லாம் ஊர் கட்டுப்பாடாக மாற்றிவிட வேண்டும். கரும்பு இப்போ நாட்டு சர்க்கரையே வந்து கேடானது தான். வெள்ளைச்சீனி கேடானது. அப்புறம் வெள்ளைச்சீனி எதுலேருந்து நாட்டு சர்க்கரையிலேருந்து வருது. அதுவும் கேடானது தான். அது அடிமைப்படுத்தக்கூடியது, நோயை வரவழைக்கக்கூடியது, சோம்பேறியாக மாற்றக்கூடியது, நம்ம வந்து பலவீனமாக மாற்றி விடக்கூடியது. அதனால் அதை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து அப்புறம் அது எதுலேருந்து கிடைக்குது? அதுக்கு ஒரு கரும்பு இருக்குது. கரும்புலேருந்து தான் கிடைக்குது. இந்த நாட்டு சர்க்கரை எதுலேருந்து எடுக்கிறாங்க? வெல்லம் எதுலேருந்து எடுக்கிறாங்க? அந்த வெல்லம் வந்து கேடானது. அந்த வெல்லம் வந்து குறிப்பிட்ட கரும்புலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த கரும்புக்கும் தடை, ஊர் கட்டுப்பாடு. யாரும் இந்த கரும்பை இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த நாட்டு சர்க்கரை எந்த கரும்பிலிருந்து கிடைக்கிறதோ அந்த கரும்பை யாரும் பயிரிடக்கூடாது என்று ஊர் கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட வேண்டியதா. ஊர் கூடி முடிவெடுத்து இந்த மாதிரி உடுக்கை அடிப்பாங்க அப்படின்லாம் தெரியல. அது தேவைன்னா அதெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ அது. ஆனால் ஒன்று கூடி முடிவெடுத்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு கஞ்சாங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய போதைப்பொருள், போதைப்பொருள். இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது அங்கே போலீஸ்லாம் கிடையாது, இராணுவம் கிடையாது, அரசாங்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய போதைப்பொருள்லாம் அரசாங்கமே இல்லை, போலீஸே இல்லை அப்படின்னா இப்போ போதைப்பொருள்லாம் நல்லா பயிரிட்டு நம்ம பயன்படுத்தலாமே. அப்போ நமக்கு எந்த அங்கே தான் போலீஸே கிடையாதே, சிறைச்சாலை கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது, ஊர் நிர்வாகம். இது போன்று இந்த ஒரு மனித வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய போதைப் பொருளை யாரும் பயிரிடக்கூடாது அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு. அந்த மாதிரி அவங்க ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. நம்மளாவது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கஞ்சா தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இது போன்ற போதைப் பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம். மற்றபடி நாட்டு சர்க்கரையை நீ உற்பத்தி பண்ணிக்கோ, மைதாவா நீ பயன்படுத்திக்கோ, மைதா மாவு நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பரோட்டாவா நீ சாப்பிடு, பரோட்டாலாம் நீ சாப்பிடு, அந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவு போல் நம்ம கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் அனுமதித்து விட்டோம். தாராளமாக அனுமதிச்சிட்டோம். அதை நம்ம கட்டுப்படுத்துகிறதே இல்லை. சாராயமாக நீ குடி, விருப்பம் இருந்தால் குடி, சிகரெட்டாக நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு உணவு கட்டுப்பாட்டையோ அல்லது வந்து ஒரு இது போன்ற கட்டுப்பாடுகளை ஊர் கட்டுப்பாடாக நான் மாற்றாமல், அது உன் இஷ்டம்பா, நீ பொழைச்சிக்கோ, உனக்காக இங்கெல்லாம் எதையும் தடை பண்ண முடியாது, அது அரசாங்கத்தோட வருமானத்தை பாதிக்கும், அதனால் உனக்காகலாம் சாராயத்தை தடை பண்ண முடியாது. சாராயம் குடித்து உன் கல்லீரல் நாசமாக போச்சுன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. சாராயம் குடித்தனாலே உன் குடும்பம் சீரழிஞ்சு போச்சுன்னா அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீ தான் உன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு இப்போ நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலக விதிமுறையாக அது இருக்கிறது. இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஒன்று முடிஞ்சால் நீ ஒன்றை பாதுகாத்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எது மனுஷங்களுக்கு கேடானதோ, எது மனுஷங்களோட வாழ்க்கையை நாசமாக்குமோ அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. ஊர் கட்டுப்பாடு. எவனாவது ஒருத்தன் தனி மனித சுதந்திரங்கிற பேரில் ஏதாவது சடங்குகள் செஞ்சு பிழைக்கிறான்னு வைங்க, சாமியார், நான் ஒரு கடவுள் அப்படின்னு மூட நம்பிக்கைகளை வந்து பரப்புகிறான் அப்படின்னா அவங்களுக்கு தடை வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஊர் கட்டுப்பாடு பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். அதுக்காக வந்து சர்வாதிகாரமாக அது மாறிடாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது எந்த கட்டுப்பாடுகள் தேவையோ அதுதான் அவங்க கடைபிடிப்பாங்க. தனி மனித அதுக்காக ரொம்ப எல்லாம் மீறி ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்க மாட்டாங்க. இந்த சினிமாவில் கிராம கட்டுப்பாடுன்னு காமிப்பாங்க. சினிமாவில் ஊர் கட்டுப்பாடுங்கோ, காப்பு கட்டுறவங்கோ, யாரும் ஒளிய போகக்கூடாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் வந்து அங்கே கடைபிடிக்கப்படாது. அவங்க வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஒரு மனித வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் தேவையான விதிமுறைகளை மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஏன்னா மக்களே தான் உருவாக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அந்த மாதிரி கிராமமாக மக்கள் வாழும்போது ரொம்பவும் இந்த தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக ஒரு கிராம நிர்வாகம் மாறிவிடுமோ, மக்கள் மாறிவிடுவார்களோ அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கலாம். இன்னும் அந்த விதிமுறைகளை அங்கே யார் உருவாக்க போகிறாங்கன்னா மக்கள் தான் உருவாக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே மக்களே சுழற்சி முறையில் தங்களை ஆட்சி செய்து கொள்வார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் தங்களை சுழற்சி முறையில் தங்களை ஆட்சி செய்து கொள்வார்கள். ஒவ்வொரு பெண்களும் வந்து அந்த ஊரின் தலைவியாக சுழற்சி முறையில் அந்த ஊரை ஆட்சி செய்வார். ஒவ்வொரு பெண்ணும் இல்லை, ஒவ்வொரு முறையும்
ஒரு ஊரை வந்து கிட்டத்தட்ட 300 பெண்கள் ஆட்சி செய்வார். 300 கூட்டு குடும்பம் இருக்குல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பாங்க அதிகபட்சம். அப்படி இருக்கும்போது ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஆட்சி காலங்கிறது ஒரு மாதம் ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு மாதத்தில் ஒவ்வொரு பெண்கள் வருவார்கள். மொத்தம் 300 பெண்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க தான் ஒவ்வொரு குடும்பத்தின் ஒரு பிரதிநிதி அந்த ஊரின் தலைவியாக ஒவ்வொரு மாதமும் 8 மாதத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள 8 பெண்களும் அந்த ஊரை ஆட்சி செய்யும். ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 பெண்களும் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். அப்புறம் திரும்ப சுழற்சி முறை 8 மாதத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் அந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு பெண்களும் அந்த மாதிரி எல்லா பெண்களுமே சுழற்சி முறையில் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விதிமுறையும் பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய விதிமுறையாக தான் இருக்கும், மக்களுடைய விருப்பமாக தான் இருக்கும். அந்த ஊரின் விதிமுறை என்பது அந்த மக்களுடைய விருப்பமாக தான் அது இருக்கும். அதான் ஊர் கட்டுப்பாடுங்கிறது என்னது, மக்களின் விருப்பமாக தான் ஊர் கட்டுப்பாடு என்பது மக்களுடைய விருப்பம், அந்த ஊர் மக்களுடைய விருப்பம், எல்லாருடைய விருப்பமாக தான் அது இருக்குது. யாரோடைய இது எங்கள் குடும்பம் தான் நாட்டாமல் குடும்பம், எங்கள் குடும்பம் நாட்டாமல் குடும்பம், பரம்பரையாக நாங்கள் தான் இந்த ஊரை வந்து கட்டி ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் அங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது மக்களாட்சி நிலவுகிற ஒரு இடம். அதனால் தனி மனிதர் சுதந்திரத்துக்கு எதிராகவோ அறிவுக்கு முரணாகவோ அங்கே கட்டுப்பாடுகள் ஊர் கட்டுப்பாடுகளாக விதிக்க வாய்ப்பு கிடையாது. அது அங்குள்ள அனைத்து மக்களின் விருப்பமாக தான் இருக்கும். அங்கே ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னா அது அங்குள்ள அனைத்து மக்களின் விருப்பமாகவும் முடிவாகவும் தான் அது இருக்கும். அதனால் அது அந்த மக்களுக்கு அது விரோதமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மக்கள் தான் அந்த தங்களுக்கு தேவையான கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொள்கிறார்கள், தங்களுக்கு தேவையான கட்டுப்பாடுகளை உருவாக்கி அதை கடைபிடிக்கிறார்கள். அதனால் அதை மீறவும் மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் நாட்டாமல் அல்லது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இந்த குடும்பம் தான் வழியாக அந்த குடும்பத்தை ஆட்சி செய்து அப்படி ஒரு நடைமுறை இருக்குமானால் அப்போ தான் அங்கே தப்பு நடக்கும். அந்த தனி மனித விருப்பம்தான் வந்து அந்த ஊர் மக்களின் தலையில் திணிக்கப்படும். என்னுடைய விருப்பத்தின்படி நீங்கள் வாழணும், அது சரியோ தப்போ, நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது சரியானதாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் திரும்ப மனித வாழ்க்கையில் வந்துடுமோ அப்படின்னு நமக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் வந்து விடுமோ, யாராவது ஒருத்தர் ஒரு ஊருக்கு தலைவராக இருப்பார், அவரோட பிள்ளை தான் அடுத்த தலைவர், அந்த குடும்பம் தான் வழியாக அந்த ஊரை ஆட்சி செய்யும். அப்படி இருக்கும்போது அது போன்ற ஒரு நடைமுறை மீண்டும் வந்து விடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் தான் தங்களை சுழற்சி முறையில் ஆட்சி செய்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் தான் தங்களுக்கு தேவையான கட்டுப்பாடுகளையும் உருவாக்கி கொண்டு அதை கடைபிடிப்பார்கள். அந்த வகையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து அவர்கள் உண்ணுகிற உணவு எதெல்லாம் அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பாங்களோ அது ஊர் கட்டுப்பாடாக மாறும், ஊர் கட்டுப்பாடாக அது கடைபிடிக்கப்படும். எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதோ ஒரு மரம் ஒருத்தர் எத்தனை தென்னை மரம் வளர்க்கணும், எத்தனை பனை மரம் வளர்க்கணும் முதற்கொண்டு அங்கே கட்டுப்பாடு இருக்கும். நீங்கள் வந்து ஏன்னா எல்லாருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தலா 2 ஏக்கர் விளைநிலம், எல்லாருக்குமே விவசாயம் தான் தொழில். ஒருத்தர் ஆசாரியாக இருப்பார், ஒருத்தர் வந்து சித்தாளாக இருப்பார், ஒருத்தர் கொத்தனாராக இருப்பார், ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பார், இவர் விவசாயம் பார்ப்பார் அப்படின்னு விதவிதமாக தொழிலெலாம் அங்கே கிடையாது, எல்லாருமே விவசாயம். அப்போ 4800 பேருக்கும் அங்கே விளைநிலம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற தலா 2 ஏக்கர் விளைநிலத்தில் 2 தென்னை மரம் தான் வளர்க்கணும் அப்படின்னாலே ஒரு ஊரில் எவ்வளோ தென்னை மரம் வந்துடுது பாருங்கள். இப்போ 300 × 16 3000 1800 4800 பேருக்கு 4800 பேருக்கு தலா 2 ஏக்கர் விளைநிலம். அதில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற தலா 2 ஏக்கர் விளைநிலத்தில் 2 தென்னை மரம் நட்டுக்கலாம்ப்பா அப்படின்னா 9600 தென்னை மரம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குது. என்னடா நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன ஒருத்தருக்காக கொடுக்கப்படுகிற 2 ஏக்கர் விளைநிலத்தில் வெறும் 2 தென்னை மரம் தான் நட்டுக்கணுமா, ஒருத்தர் 2 தென்னை மரம் தான் வளர்த்துக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை கூட்டி பாருங்கள், ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க மொத்தம். அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து 2 தென்னை மரம் வளர்த்துக்கலாம் அப்படின்னா 4800 × 2 9600 தென்னை மரம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் வந்து தனது வேலியை சுற்றி 10 அடி இடைவெளியில் 10 தென்னை மரங்களை நட்டுக்கொள்ளலாம். வேலியை சுற்றி, விளைநிலத்துக்கு உள்ளே இல்லை, வேலியை சுற்றி தான் 10 பனை மரங்களை நட்டுக்கொள்ளலாம். அப்படின்னா ஒரு ஊரில் 4800 பேர் இருக்காங்க அப்படின்னா 4800 × 10 48,000.
48,000 பனைமரங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த வேலி ஓரம் வந்து 10 பேரிச்சை மரம் நட்டுக்கலாம் அப்படின்னா அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள். 4800 இன்ட்டு 10 48,000 பேரிச்சை மரங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். ஒவ்வொருவருடைய விளைநிலத்துலேயும் தலை 2 மாமரத்தை நட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு ஊரில் மொத்தம் எத்தனை மாமரம் இருக்கும்? ஒரு ஊரில் 4800 பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் 9600 மாமரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மரங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் மரங்களை வளர்க்க முடியாது. இஷ்டத்துக்கெல்லாம் மரத்தெல்லாம் வளர்க்க முடியாது. ஊர் கட்டுப்பாடு. 2 பனை மரம் தான்ப்பா வளர்க்கணும் ஒவ்வொருத்தரும். அது மாதிரி கொய்யா மரம், ஆப்பிள் மரம், அன்னாசி மரம், திராட்சை மரம், திராட்சை கொடி, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இதுதான் சமத்துவம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது எனக்கு மாமரத்தை மட்டுமே தோட்டத்தில் நீ வளர்க்க முடியாது. எல்லாமே இருக்கணும். ஒரு தோட்டத்துக்குள்ளே எல்லா மரமும் இருக்கணும். என்னென்ன பழங்கள் இருக்குதோ ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கப்படுகிற 2 ஏக்கர் விளைநிலத்தில் என்னென்ன பழ மரங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும். மாமரம், பலாமரம், அன்னாசி மரம், ஆரஞ்சு மரம், திராட்சை மரம், கொய்யா மரம், தென்னை மரம், பனை மரம், பேரிச்சை மரம், இப்படி வேறு என்னென்ன சீத்தா மரம், இப்படி என்னென்ன மரம் இருக்கோ அது எல்லாமே நடணும். அப்புறம் கிழங்குகளை தருகிற செடிகள், அதுக்கு இந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கலாம். அவங்க வச்சுப்பாங்க தேவைன்னா. கிழங்குகளை தருகிற செடிகள், அப்புறம் காய்கறிகள், வெண்டைக்காய் செடி, கொய்யா, இப்படி எல்லாமே கலந்தது தான் ஒரு விவசாயம். சும்மா ஒரு வயல் முழுதும் ஒருத்தருக்கு என் வயலில் ஃபுல்லாக மாமரம் நடுறேன், இன்னொருத்தர் சொல்லுவார் என் வயலில் ஃபுல்லாக கொய்யா மரம் நடுறேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லாத்துக்கும் தேவை. அப்படிங்கும்போது எல்லாருமே அதை அவங்கவுங்க தங்களுடைய விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும். அப்புறம் அதில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருளை பறிச்சுக்கிட்டு பகிர்ந்து உண்ணலாம். அது அப்புறம் இந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடு என்பது அங்கே ஊர் கட்டுப்பாடாக கடைபிடிக்கப்படும். அதே நேரத்தில் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, சாப்பிட தடை விதிக்கப்பட்டிருக்கோ அதை யாருமே உற்பத்தி பண்ணக்கூடாது. இப்போது நாட்டு சக்கரை வந்து கேடானது அப்படின்னா அதை தருகிற அந்த கரும்பு இருக்குல்ல, அதை யாரும் உற்பத்தி பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஒருவேளை பொங்கல் கரும்பு சாப்பிட்டா தப்பு இல்லை, அது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா அதை நீங்கள் அதை உற்பத்தி பண்ணிக்கலாம். பொங்கல் கரும்பு அதுக்காக வந்து வயல் முழுதும் பொங்கல் கரும்பு, ஒருத்தர் 2-3 பொங்கல் கரும்பு தான் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஊர் கட்டுப்பாடு இருக்குன்னா அதுதான் அவங்க பண்ணணும். அளவுக்கு அதிகமாகவும் பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமாகவும் உற்பத்தி பண்ணக்கூடாது. அப்புறம் உற்பத்தி பண்ணுறதுக்கு தகுதியான உணவுகள் மட்டும்தான் அங்கே உற்பத்தி செய்யப்படும். உதாரணத்துக்கு மனித உணவுகள் மட்டும்தான் அங்கே உற்பத்தி செய்ய அனுமதி. எதெல்லாம் சாப்பிட்டா நோய் வருமோ, அடிமைப்படுத்தப்படுமோ, சோம்பேறித்தனம் ஏற்படுமோ அந்த உணவுகளுக்கு அங்கே தடை விதிக்கப்படும். அது மனித உணவுகள் அல்ல அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அதற்கு அங்கே தடை விதிக்கப்படும். இப்படி உணவு கட்டுப்பாடு என்பது ஊர் கட்டுப்பாடாக அங்கே கடைபிடிக்கப்படும். அதனால் நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம். நீங்கள் தனி மனித விருப்பம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன் இஷ்டம்பா, உனக்கு தேவையான நீ உற்பத்தி பண்ணிக்கோ அப்படின்னு தனி மனித விருப்பத்தின் பேரில் நம்ம அந்த உணவு உற்பத்தியை விட்டோமேயானால் அவங்க விருப்பப்பட்டதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவரோட விளைநிலத்தில் ஒரே மாமரமாக நட்டு தள்ளிடுவார். இன்னொருத்தர் கொய்யா மரமாக நட்டு தள்ளிடுவார். ஏன்னா கொய்யாப்பழம் மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அது தற்சார்பு வாழ்க்கை முறை. ஒருத்தருடைய தனது அனைத்து தேவைகளையும் தன்னிடமிருந்தே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். தனது விளைநிலத்திலிருந்தே உற்பத்தி செய்யணும். அவருக்கு தேவையான உணவை அவர் தான் உற்பத்தி செய்கிறார். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வெறும் கொய்யாப்பழம் மட்டுமோ அல்லது தேங்காய் மட்டுமே போதுமானது அல்ல. ஒருத்தருக்கு நிறைய வகையான உணவு தேவை. கொய்யாப்பழம் தேவை, தேங்காய் தேவை, பனங்காய் தேவை, சீத்தாப்பழம் தேவை, இப்படி எல்லா உணவுமே ஒருத்தருக்கு தேவை. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தான் அவர் தனது விளைநிலத்தில் உற்பத்தி பண்ணணும். ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், ஆப்பிள் பழம், இப்படி என்னென்ன மரம் இருக்கோ எல்லாத்தையும் ஒருத்தர் தனது விளைநிலத்தில் பயிரிட்டு அதை உற்பத்தி செய்ய வேண்டும். இதுதான். அப்போ அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒவ்வொருத்தரும் 2 பனை மரம். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு அளவு வச்சாகணும். நீ ஒரு அளவு பனை மரமாக அது ஒரு 10, மாமரமாக அது ஒரு 2 ஏக்கர் விளைநிலத்தில் மாமரமாக அது ஒரு 2, தென்னை மரமாக அது ஒரு 2 மரம், இப்படி நம்ம ஒரு அளவு வச்சு ஆடு வளர்க்கணுமா அது ஒரு ஆடு தான் வளர்க்கணும். மாடு வளர்க்கணுமா அது ஒரு மாடு தான் வளர்க்கணும். ஒரு மாடு தானா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு மாடு வளர்த்தாலே 4800 பேருக்கும் ஒவ்வொரு விளைநிலத்துலையும் ஒவ்வொருத்தருக்குடைய விளைநிலத்துலையும் ஒரு மாடு வளர்க்கணும். 4800 மாடுகள் இருக்கும் ஒரு ஊரில். மாடுகள் எதுக்காக வளர்க்குறாங்கன்னா பாலுக்காக இல்லை, பால் கறந்து குடிக்கக்கூடாது, அது கண்ணுக்குட்டிக்காக. மாடு எதுக்காக அப்படின்னா கண்ணுக்குட்டின்னு வரும்போது 2 மாடு ஆகிடுமே, அப்போது 2 மாடு, அவ்வளோதான். 2 மாடு தான் வளர்க்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. அந்த பாலுக்காகலாம் மாடு வளர்க்கலை, உரத்துக்காக தான், சாணிக்காக.
அதுக்காக தான் அங்கே மாடு வளர்க்கப்படுகிறது. ஆடு என்பது பாலுக்காக அல்ல, இறைச்சிக்காகவும் அல்ல. இறைச்சிலாம் சாப்பிடக்கூடாது. அது ஊர் கட்டுப்பாடாக கடைபிடிக்கப்படும். தனி மனித விருப்பம் கிடையாது. இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னா யாருமே சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிடக்கூடாதுன்னா யாருமே சாப்பிடக்கூடாது. பால் குடிக்கக்கூடாதுன்னா அது யாருமே குடிக்கக்கூடாது. அதுதான் ஊர் கட்டுப்பாடு. பால் குடித்தா அது ஒரு குற்றம். நீ பால் குடிக்கிற, உன்னுடைய விளைநிலத்தில் இருக்கிற மாட்டிலேருந்து பாலை கறந்து நீ குடிக்கிற அப்படின்னா, ஏன்னா பால் வந்து மனித உணவுகள் கிடையாது. குழந்தையாக இருக்கும்போது தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் பால் குடிக்கணும், தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்னு அந்த புரிதலை அடிப்படையாக கொண்டு அந்த விதிமுறை உருவாக்கப்படுகிறது. பால் யாரும் குடிக்கக்கூடாது, 6 வயசுக்கு மேலே தாய்கிட்ட இருந்து கூட குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கடைபிடிக்கும்போது, அப்போ யாராவது அவங்க விளைநிலத்தில் உள்ள அந்த பசு மாட்டிலேருந்து பாலை கறந்து அவங்க மாடு தான் அது குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குற்றமாக கருதப்படும். நீ பாலை ஏன்னா அது அடிமைப்படுத்துகிற உணவு. பால் வந்து அது நோயை தரும், உடல் பருமனை ஏற்படுத்தும், உடலில் உறுதியை குறைச்சி உடலை பெருக்கி விடும், தசைகளை பெருக்கி நீ குண்டாக்கிறோம் உடனே. அப்புறம் அங்கே நோய் வந்துடும். நோய் வந்தால் குணப்படுத்துறதுக்கு அங்கே மருத்துவர்களோ கிடையாது. உன் உடம்பை நீ தான் பார்த்துக்கணும். அதனால தான் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு என்பது ஊர் கட்டுப்பாடாக கடைபிடிக்கப்படும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அவ்வாறாக ஊர் கட்டுப்பாடு என்கிற அடிப்படையில் மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது, ஊர் கட்டுப்பாடு அப்படின்ட்டு உலகம் முழுக்கவே அந்த கட்டுப்பாடை கடைபிடிப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். அது எப்படி கடைபிடிப்பாங்க? அப்போ தான் நீங்கள் மனுஷங்களாகவே வாழ முடியும். உணவில் தான் எல்லாமே இருக்குது. உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா மனித வாழ்க்கையில் கட்டுப்பாடு கிடையாது. ஒவ்வொரு உயிரினங்களும் பாருங்கள், ஆடு மாடெல்லாம் ஏதாவது அது என்ன சாப்பிடணுமோ அது தான் சாப்பிட்டுட்ருக்கு. அது என்ன சாப்பிடணுமோ, சிங்கத்துக்கு யாரும் ஒன்றும் கட்டுப்பாடெல்லாம் இல்லை. ஆனால் அவைகள் வந்து மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடுது. பசிக்குதுன்னு என்னைக்காவது அது புல்லை தின்றுருக்கா? புலி பசித்தாலும் புல்லை தின்காதுன்னு சொல்கிறோமே. மான் பசித்தாலும் மாமிசத்தை திங்காது, ஆடு பசித்தாலும் அது வந்து மீனை திங்காது. அது மாதிரி மாட்டுக்கு பசி எடுத்தாலும் மாட்டுக்கு புல் இல்லைனாலும் அது ஒரு நாளும் புலால் உண்ணாது அப்படின்னு கூட நம்ம விதிமுறை சொல்லலாம். அதனால் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, ஓகே. அது மாதிரி ஆடு மட்டும் இப்போ புல் இல்லைன்னா அது என்ன மீனை சாப்பிட்ருமா இல்லை மாமிசத்தை சாப்பிட்ருமா? ஆடும் அப்படி தான். அப்போ அதில் என்ன தெரியும்னா, நீ எதை திங்கிறங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறியா அதுதான் அங்கே முக்கியம். புலி வந்து புல்லை திங்குதா, அது வந்து மாமிசம் திங்குதா அப்படிங்கிறது, புல்லை தின்னா கேவலங்கிற மாதிரியும் புலி பசித்தாலும் புல்லை தின்காதுன்னா அப்போ புல் வந்து கேவலமானதா? அப்படி பார்க்கக்கூடாது. நீ உனது கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ இருக்கணும். உனக்கு எது உணவோ அதை மட்டுமே தான் நீ சாப்பிடணும். அந்த கட்டுப்பாட்டை மீறிடக்கூடாது. அதுதான் அங்கே நம்ம வந்து அப்படி தான் நம்ம அது புரிஞ்சுக்கணுங்கிறதுல அவங்க சொன்ன விதம் தப்பு. புலி பசித்தாலும் புல்லை தின்காது அப்படின்னா புல் ஏதோ கேவலமானது மாதிரியும் மாமிசம் திங்கிறது ஏதோ பெரிய விஷயம் மாதிரியும் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. நாமெல்லாம் மனுஷங்களாக வாழணுன்னா மாமிசத்தை திங்கக்கூடாது. மாமிசம் வந்து அப்போ நம்முடைய பார்வையில் மாமிசம் வந்து ஒரு மோசமான உணவு தான். அப்போ மனுஷங்களுக்கு பசித்தாலும் அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. புலி பசித்தாலும் புல்லை தின்காது. அதுபோல் மனுஷங்களுக்கு பசி வந்தாலும் மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க, மீனை சாப்பிட மாட்டாங்க, பாலை குடிக்க மாட்டாங்க, தயிரை குடிக்க மாட்டாங்க, தயிரை சாப்பிட மாட்டாங்க, மோரை குடிக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்கு பசித்தாலும் மோர் சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்களுக்கு பசித்தாலும் கருவாடை சாப்பிட மாட்டாங்க, மனுஷங்களுக்கு பசித்தாலும் பட்டினியால் சாக வேண்டிய நிலை வந்தாலும் ஒருபோதும் மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க மனுஷங்க அப்படின்னு அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கட்டுப்பாடு அது அப்படி நம்ம வந்து பழமொழியை மாற்றணும். நம்ம என்ன புலி தான் வசந்ததுன்னு இன்னும் அதே அந்த காடுகளில் நம்ம அந்த காடு தானே நம்முடைய வாழ்விடம். காட்டில் வாழும்போது நம்ம என்ன நினச்சிருப்போம், சிங்கம் புலியை பார்த்து பயந்துருப்போம். அப்போ எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ ஓடி ஒளிகிறோமோ அதுதான் நமக்கு பெருசு. அப்போ நம்ம சிங்கம் புலியாகவே நம்மளை மாறிடணும், அப்போ தான் நம்ம உயர்வடைய முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம உயர்வடைய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. நம்மளை தாழ்வாக நினச்சிக்கிட்டு அப்போ நம்ம உயர்வடையணும்னா நம்ம சிங்கம் புலியாக மாறிடணும், அப்போ தான் நம்ம உயர்வடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி தான் அந்த அடிப்படையில் தான் புலி பசித்தாலும் புல்லை திங்காது அப்படின்னு சொல்கிற அந்த பழமொழிக்கு காரணமாக இருக்கிறது. புல்லை சாப்பிட்றது ஏதோ கோழைத்தனம் மாதிரியும் மாமிசத்தை சாப்பிட்றது வீரம் மாதிரியும் பேசிகிட்ருக்காங்க. அப்படி கிடையாது. மனுஷங்களை பொறுத்தவரை மாமிசம் சாப்பிட்டா அது கேவலமானது. அதனால் நம்ம புலியை பார்த்து பயப்படுறோம். அப்போ நம்ம புலியாக மாறினா தான் அது புலிங்கிறத உயர்வாக நினைக்கிறோம். மாமிசத்தை சாப்பிடுகிற அந்த சிங்கம் புலியெல்லாம் உயர்வானது, புல்லை திங்கிற ஆடு மாடெல்லாம் கேவலமானது கீழானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அப்போ நம்ம உயர்வான நிலை அடையணும்னா நம்ம புலியாக மாறிவிட வேண்டும், மாமிசம் சாப்பிட வேண்டும், அப்போ தான் உயர்வான நிலை அடைய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் மாமிசத்தை சாப்பிட்டுட்ருக்காங்க மனுஷங்க. உயர்வான நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இரு, அப்போ தான் உனக்கு அப்போ தான் எறும்பு எறும்பாக தான் வாழ முடியும். நீ என்ன தான் நினச்சாலும் எறும்பு பருந்தாக முடியாது, பருந்தும் எறும்பாக முடியாது. அதனால் எறும்புக்கு எறும்போட வாழ்க்கை தான் உயர்வானது. நீ மாற்ற முடியாத விஷயத்த மாற்றணும்னு நினைக்காத. உன் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்க முடியாது, விதிமுறையெல்லாம் உன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. அதனால் மனுஷங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. ஆடுனா அது இலைதலைகளை தான் சாப்பிடும். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு அது ஆடோட இஷ்டத்துக்கு அது மாமிசமாக மாற முடியாது. இயற்கை விதிமுறைப்படி ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் மீறவே முடியாது. உணவு கட்டுப்பாடு என்பது ஊர் கட்டுப்பாடாக அங்கே கடைபிடிக்கப்படும், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது ரொம்ப ஈஸி. கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க போராட வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா அப்போது கட்டுப்பாடுகள் நம்ம தனி ஒருவராக கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே ஊரில் உள்ள எல்லாருமே கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பார்கள். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா அது மனித உணவு கிடையாது அப்படின்னா மாமிசம் யாருமே சாப்பிட மாட்டாங்க, சாப்பிடக்கூடாது. அப்போ பார்த்திங்களா ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்கள் அதில். அப்போது அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். போராட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பார், இன்னொருத்தர் பார்த்தா நல்ல மாமிசம் தின்னுட்டு இருப்பார், நல்ல லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த கட்டுப்பாட்டில் ஒரு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே அந்த மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அடாடா, எவ்வளோ அருமையான ஒரு கட்டுப்பாடு பாருங்கள். கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஒரு ஊரில் யாருமே சிகரெட் பிடிக்கக்கூடாது, யாருமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஊரில் அந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு. உன் இஷ்டத்துக்கு நீ சிகரெட்லாம் பிடிப்பா, அதுக்கெலாம் அங்கே அனுமதி கிடையாது. போதைப் பொருளை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க. போதைப் பொருளை யாருமே பயன்படுத்தக்கூடாது, எல்லாருமே வேலைக்கு போகணும். ஆண்கள் பெண்கள் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. நான் என் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. வேலைக்கு போகணுன்னா போகணும். அது மாதிரி வேலைக்கு போகலன்னா தகுந்த காரணம். ஒரு பெண் வேலைக்கு போகலையா, அவள் ஒரு வேளை குழந்தை பெற்றிருந்துருக்கலாம், வயிற்றில் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கலாம். அப்போ இது போன்ற காரணங்களை வைத்து அவங்களே அந்த ஊர் நிர்வாகமே விதிமுறை விதிச்சிரும். அதாவது ஒரு பெண் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வயிற்றில் குழந்தைய சுமக்கிற 6 மாதத்துக்கு அப்புறம் அவள் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அல்லது 1 வருஷம் வரைக்கும் கூட நல்ல ஒரு விதிமுறை போட்டுடலாம். அந்த பெண் வேலைக்கு போகக்கூடாது. அது அப்படியும் போட்டுருவாங்க, வேலைக்கு போகக்கூடாதுன்னு போட்டுருவாங்க. ஏன்னா இல்லைனா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தை பெற்ற 2-3 நாள்களிலே வேலைக்கு போனாலும் போய்டும். அந்த மாதிரி எல்லாம் போயிடக்கூடாது. அவங்களுடைய நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும். அதுலேயும் கண்டிப்பாக இருக்கணும். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னா இந்த மாதிரி இப்போ 6 மாதம் ஆச்சா, இல்லை நடக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா நடக்கிறது, குனிகிறது, நிமிர்றது இதெல்லாம் தான் சுகப்பிரசவத்துக்கு வழி. அப்படிங்கும்போது ஒரு கடைசி மாதம் மட்டுமே ஒரு பெண் விவசாய நிலத்தில் போய் வேலை பார்க்க வேண்டாம், வீட்டிலே கூட இருக்கலாம். வீட்டிலே இருக்கணும் இல்லை, வீட்டில் உள்ள வேலைகள் நீ நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் அப்படி ஏதாவது விதிமுறை. அவர் குழந்தை பிறந்தாச்சா, பிறந்ததுக்கப்புறமும் கூட ஒரு வருஷம் அல்லது அது எந்த அளவுக்கு தேவையோ அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சரியாக சொல்ல தெரியல அப்படின்றபோது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்கிற அதே ஊர் நிர்வாகம் தான் போகக்கூடாதுன்னு சொல்லும். உடம்பு சரியில்லைன்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லையா, நீ படுத்து தான் இருக்கணும், வீட்டில் நீ ஓய்வாக தான் இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, அந்த குடும்பத்தினர் அவரை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே விதிமுறையாக மாற்றிடுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரே விதி தான், ஒரே விதிமுறை தான், ஒரே நியாயம்தான். இதுதான் சமத்துவம். யாருக்கும் இந்த விதிமுறை உன் விருப்பம்பா, உன்னுடைய விருப்பம், உனக்கு என்ன தோணுதோ அதுச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த மாதிரி, ஏன்னா அவங்க தான் அந்த மாதிரி, அதுதான் சமத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை. எல்லாத்துலேயுமே நீதி நியாயம் எல்லாத்துக்கும் ஒன்று தான், விதிமுறை எல்லாத்துக்கும் ஒன்று தான். இதில் யாரும் உன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி விதிமுறையை மாற்ற முடியாது. இதுதான் கட்டுப்பாடு. எதுக்காக இந்த கட்டுப்பாடுனா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக, சுயமரியாதையோடு வாழ்வதற்காக இந்த கட்டுப்பாடு, இந்த சமத்துவம் என்பது அதோட நோக்கமே அதுதான். அதனால தான் அது தப்பாக இருக்காது. காதலிக்கணும், நீ 16 வயசில் நீ காதலிக்க ஆரம்பிக்கணும்,
18 வயசில் கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிற ஒரு ஊர் கட்டுப்பாடு, ஒரு ஊர் நிர்வாகம் கட்டாயப்படுத்தும். நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தும். அது மாதிரி ஏதோ ஒரு மனைவியை நிரந்தரமாக பிரிஞ்சுட்ட, கணவனை நிரந்தரமாக பிரிஞ்சுட்டேன்னா அடுத்து உடனே நீ திருமணம் பண்ணி ஆகணும், எந்த ஒரு வயசுலையும் நீ துணை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஊர் நிர்வாகம், மக்கள் நிர்வாகம். அது மக்களே தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுகளை உருவாக்கி அதை கடைபிடிக்கிறார்கள். எப்படி பாருங்கள், நீ கண்டிப்பாக விளையாடணும், தினம் 1 மணி நேரம் கண்டிப்பாக விளையாடணும், அதுக்குன்னு டைம் இருக்குது. சாயந்தரமாக 3லேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுகிற நேரம், 5லேருந்து 6 மணி வரைக்கும் 3லேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுகிற நேரம், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த பொழுதுபோக்கு ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லி இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்குன்னு அங்கே விளையாட்டு மைதானம், கலை பூங்காக்கள்லாம் இருக்கும். காதல் பண்ணணும் 2லேருந்து 3 மணி வரைக்கும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பூங்கா இருக்கும். ஒவ்வொரு தெருவுலேயும் காதல் பூங்கா இருக்கும். அங்கே அந்த தெருவில் உள்ள திருமணமான ஜோடிகள், காதலிக்கிற ஜோடிகள் வந்துடணும். அவங்களுக்கு அங்கே காதல் பூங்காவில் ஒவ்வொரு குடிசை இருக்கும். போய் லவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லவ் பண்ணணும். யாராவது அந்த மாதிரி காதல் ஜோடி நான் வரல, நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீ இங்கே உனக்கு ஏதாவது இங்கே கண்டிப்பாக வந்தே ஆகணும். அந்த மாதிரி அதுதான் மக்கள் நிர்வாகம். அதனால தான் சொல்கிறேன் இங்கே தப்பு நடக்காதுன்ற. ஏன்னா நோக்கமே எதுக்காக இந்த விதிமுறை பண்ணுறாங்க? மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காகத்தான். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடையாக நீ ஒரு விதிமுறையை உருவாக்கி அவங்கள ஊர் கட்டுப்பாடுங்கிற அடிப்படையில் நீ கடைபிடிக்க வச்சேன்னா அதை மீறத்தான் செய்வாங்க. எப்போ அந்த கட்டுப்பாடுகள்லாம் ஏற்றுப்பாங்க தெரியுமா? சட்டத்திட்டலாம் எப்போ ஏற்றுப்பாங்கன்னா அது அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சுயமரியாதை நிறைந்த வாழ்க்கைக்கும் அந்த விதிமுறைகள் காரணமாக இருக்கிறது. அந்த விதிமுறைகள் தான் நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சுயமரியாதையோடு வாழ்வதற்கும் பெண்கள் ஆதிக்க மனப்பான்மையோடு வாழ்வதற்கும் ஒரு பெண் விடுதலைக்கும் பெண் சுதந்திரத்திற்கும் மனித சுதந்திரத்திற்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊர் கட்டுப்பாடு தான் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அதனால் அதை மீறவே மாட்டாங்க, அதை மீறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மீறினா அது கேவலமாக பார்ப்பாங்க. யாராவது ஊர் கட்டுப்பாட்டை மீறினா அப்படி மீறுறவங்கள பார்த்தா கேவலமாக பார்ப்பாங்க. அதாவது ஒரு மனித வாழ்க்கையை அழிக்க வந்த மாதிரி, மனித வாழ்வில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு பிடிக்கலையா, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனசா உன்னுடைய மனசு அப்படின்னு பார்ப்பாங்க. விதிமுறையை மீறினா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விதிமுறையை மீறுறவங்கள கேடுகட்ட குற்றவாளிகளாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக தான் நீ மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க விதிமுறையை உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விதிமுறையை கடைபிடிப்பாங்க. இன்றைக்கி ஏன் விதிமுறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் சட்டம், போலீஸு, இராணுவம் அப்படின்னு வருதுன்னா இன்றைக்கி உள்ள விதிமுறை மக்களை மனுஷங்களாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க உதவலை. அதனால் மனுஷங்க அதை எப்போவும் மீறணும்னு நினைக்கிறாங்க, அதை எப்போவும் மீறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற விதிமுறை எதுவும் மனுஷங்களை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யலை. அப்படிங்கிறதுனால தான் மனுஷங்க அதை என்ன பண்ணுறாங்க, அதை மீறணும், நம்ம அதை கடைபிடிக்கக்கூடாது, அது நமக்கு எதிரானது, நம்முடைய மகிழ்ச்சிக்கு எதிரானது, நம்முடைய சந்தோஷத்துக்கு எதிரானது, அது நம்மளை பயமுறுத்துகிறது, அடக்குகிறது, ஒடுக்குகிறது, அடிமைப்படுத்துகிறது. அதனால தான் அந்த சட்டத்தை மீறணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை வருது. அப்போ நம்ம சட்டத்தை மக்கள் கடைபிடிக்கணும்னா அந்த சட்டங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யணும். மக்களுக்கு எது மகிழ்ச்சி கட்டாயப்படுத்தணும். 16 வயசில் காதலிக்க தொடங்கிடலாம், நீங்கள் காதல் உறவை பதிவு செய்து விடலாம், காதலிக்காமல் யாரும் இருக்கக்கூடாது, 18 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இதுபோன்று கட்டாயப்படுத்தணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விதிமுறைகளை கட்டாயப்படுத்தி அவர்களை கடைபிடிக்க செய்வதன் மூலம் சட்டங்களை மக்கள் மகிழ்ச்சியாக கடைபிடிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், கொண்டாடுவாங்க, அந்த சட்டத்தை கொண்டாடுவாங்க. யாராவது சட்டத்தை மீறினாங்கன்னா மக்களே அவர்களை கேவலமாக பார்ப்பாங்க. என்ன ஆளியா நீலாம் ஒரு மனுஷங்களுக்குன்னு நல்லதாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனா அதை போய் நீ மீறிய, நீ எல்லாம் என்ன ஜென்மையா நீ அப்படின்னு கேட்பாங்க.